கிரேஸ் டபர்னக்கிள் அப்போஸ்தலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். இன்றைய தியான வசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். தியானம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கின்றோம். இது பிதாவாகிய தேவனின் அனாதி தீர்மானம். எந்த ஆத்துமாவும் பாதாளத்திலே அழிந்து போவது தேவனுடைய சித்தமல்ல. வாழ்வு தரும் மெய்யான ஒளியாகிய கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்திருந்தும் அநேகரின் மனம் இருளின் அதிகாரத்துக்குட்பட்டவைகளை வாஞ்சிக்கின்றது. அவர்களுடைய தீர்மானமே அவருடைய ஆக்கினைக்கு காரணமாக இருக்கின்றது. கேட்டுக்கு போகின்ற வழி விசாலமானதாக இருப்பதால் அநேகர் அவ்வழியே பிரவேசிக்கின்றார்கள். அதன் முடிவோ அழிவு. எனவே பிதாவாகிய தேவனின் சித்தம் செய்யும்படிக்கு நாடுங்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகின்றவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கூறியிருக்கின்றார். பிரியமானவர்களே, இன்று பெரும் ஊழியம் என்று கருதப்படும் உலகத்தை கலக்கும் காரியங்களை ஒருவன் நடப்பிக்கலாம். தன் ஊழியங்களுக்கென்று பெரிதான ஸ்தாபனங்களை உருவாக்கலாம். ஆனால் அவன் வாழ்விலே பிதாவாகிய தேவனுடைய சித்தம் இல்லை என்றால் அதனால் அவனுக்கு பரலோகிலே பலன் இல்லை. நீங்கள் உலகத்தை கலக்கும் காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் கேட்கவில்லை. ஆனால் தன்னுடைய சித்தத்தை செய்யும்படி உங்களை அழைத்திருக்கின்றார். அதற்கு தேவையான யாவற்றையும் மிகையாய் கொடுத்திருக்கின்றார். எனவே பரலோகத்தின் ஒரே வழியாகிய ஆண்டவர் இயேசுவை பின்பற்றிக் கொள்ளுங்கள். அவரே வாசல், அவரே ஜீவ அப்பம், அவரே செல்லும் வழிக்கு ஜீவ ஒளியாயிருக்கின்றார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, நீர் உண்டாக்கிய புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தின் வழியாய் நான் செல்லும்படிக்கு எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து வழிநடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம்.